காமு காப்பி ஸ்டார்ட் பண்ணது எங்கேருந்து அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிளேவாக எழுதும்போது காமு காப்பி டைட்டிலேருந்து ஆரம்பிச்சது. ரெண்டு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாரும் ஸ்கூல்லேருந்து கிமு கிபி அப்படின்ட்டு நம்ம எல்லாம் கடந்து தான் வந்திருப்போம் ஸ்கூலில். ஸோ கண்டிப்பாக கேட்சியாக இருக்குன்னு சொல்லி டைட்டில் வந்து காமு காப்பின்னு சொல்லி ஒரு பேஸில் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் நிறைய இடங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே கூட ஸ்கூல் காலேஜஸில் லவ் பண்ணிட்டு ஒரு மேரேஜ் லைஃப்பில் போகும்போது, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணவங்க கூட ஒரு மேரேஜ் லைஃப்பில் போகும்போது 1 வருஷம் 2 வருஷம் கூட அவங்களால தே ஆர் நாட் ஏபிள் டு லிவ் வித் மேரேஜ் லைஃப்ல. ஸோ டிவோர்ஸில் போகும்போது என்னன்னு சொல்லி யோசிக்க போகும்போது எல்லாருக்குமே இங்கே வந்து ஒரு இமோஷனல் இம்பேலன்ஸ், சோஷியலாக ஒரு ப்ரெஷர், ஸோ இந்த மாதிரி இல்லையான்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு லாங்கிங், ஒரு வேற ஒரு லைஃப்பை கம்பேர் பண்ணி இருக்காங்களோ அப்படின்ற ஒரு மொமெண்ட். ஸோ அதுலேருந்து தான் அந்த கதையானது உருவாக்கப்பட்டுச்சு கதையாக. ஸோ படம் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ஒரு 13 நாளில் ஷூட் பண்ணோம். 13 நாளில் ஷூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் திங் ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டு விட்டுட்டு ரிகர்சல் ஃபார் அபவுட் 10 days. ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் ரீடிங் ப்ளஸ் ரிகர்சல் பண்ணோம். எக்ஸாக்டாக எங்கெங்கே போகிறோம், என்னென்ன ஷார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பண்ணோம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5லேருந்து 6 சீன் ஷூட் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ எங்கே ஷூட் பண்ண போகிறோம் அங்கேயே ரிகர்சல் பண்ணோம். ஸோ டிஓபி பயங்கர சப்போர்ட். ஆக்சுவலாக நாங்கள் ஆப்பிளில் ஒரு ஆப் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எந்த கேமரா யூஸ் பண்ண போகிறோமோ அந்த லென்ஸ், என்ன லென்ஸ் வரும், என்ன டென்சிட்டி வரும் எல்லாமே பண்ணிட்டு கான் வித் கம்ப்ளீட். எப்படி நம்ம ஸ்டோரி போர்ட் போடுவாங்களோ இப்போ வந்து அந்த கேமராலே கம்ப்ளீட்டாக ஒரு லிஸ்ட் வச்சுட்டு தான் நாங்கள் ஷூட் பண்ணவே போனோம். ஸோ வர எல்லாத்துக்கும் அந்த இது இருக்கும், எந்த ஷார்ட்டு இன்னைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாத்துக்குமே இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்றது எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும். அதனால ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ லிமிட்டடான ஒரு பட்ஜெட் இருக்குது. ஒன்று ஐயோ நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உட்காரலாம், இல்லை இதில் என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சேலஞ்சிங்காக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ முடிச்சிட்டோம். அவுட் வந்து ஸ்க்ரீன் பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீமுக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு ஒரு டீம் வந்து பார்த்த பிறகு ஒரு ப்ரொடியூசர் சார் வந்தார். வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தார். வந்துட்டு ஃபைட் இருக்குது, நல்லா இருக்குது, லவ் இருக்குது, ரொமான்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது, சாங் இருக்குது, நல்லா இருக்குது, இப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் கருப்பாக இருக்குது, அது நல்லா இல்லையே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. நான் சொல்லி கேட்குறேன், இல்லை சார் இப்போ நம்ம பாலுமந்திரா சாரோட படங்கள், பாரதிராஜ சாரோட படங்கள் எல்லாம் ஹீரோயின் அப்படி தானே இருந்தாங்க சார், அந்த மாதிரி ஒரு லைவாக இருக்கும் சரிதா மேம், இது மாதிரி ஒரு லைவாக இருப்பாங்களே சார் அப்படின்னா, இல்லை தம்பி அது ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்களே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. இல்லை சார் இப்போ இந்த மாதிரி தான் ஹீரோயின்ஸ் இருந்தாங்க தம்பி, அப்போ தியேட்டருக்கு வந்தவங்க எல்லாரும் கருப்பாக இருந்தாங்க, மாநிலமாக இருந்தாங்க, ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் ஃபேராக இருக்கிற மாதிரி தான் அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்க்ரீன் பண்ணோம். அப்போ கேபிள் சிங்கர் சார் வந்து பார்த்துட்டு ஹீரோயின் அது இது எல்லாத்தையும் விட்டாலும் படம் இமோஷனலாக கனெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணாலும் ஒரு ஆக்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் என்ன ட்ராமா இருக்கலாம், எப்போ இமோஷனல் கனெக்ட் ஆகுது அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தில் இமோஷனல் கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்கும் இந்த இதுக்கும் வந்து கம்ப்ளீட்லி ஃபார் அவேவாக தான் இருக்குது. ஸோ இது ரீஎடிட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. பண்ண முடியும் சார் சொன்னேன். ஸோ ரீஎடிட் பண்ணோம்.